People who do night shift work have an estimate of 15 years decrease in their lifespan. நான் ஒரு பேட்மேன் சொல்லிட்டு இந்த நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறவங்களுக்காக காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறம் எழும்பி வேலைக்கு போகிறது, சாயந்தரம் ஆனால் வீட்டுக்கு வருது, ரெஸ்ட் எடுக்கிறது, தூங்குறது, இதுதான் ஒரு நேச்சுரலான விஷயம். இதை மாற்றி பண்ணும்போது பிரச்சனை தான். நைட்டு கண்முழிச்சு இருக்கிறதே ஒரு தப்பான விஷயம். ஆனால் விடிய இருந்து வேலை பார்க்கறது கண்டது கிடையாது. அன்டைமில் சாப்பிட்றது. ஆக்சுவலாக கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நானும் ஒரு யூஎஸ் கம்பெனி கீழே வேலை பார்த்துருக்கேன். ஸோ யூஎஸ் கம்பெனி கீழே நம்ம வேலை பார்க்கணும்னாலே இங்கே நைட்டு தொடங்கும் போது தான் அங்கே மார்னிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அவங்களுக்கு டைமுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வேலை பார்க்கணும். சாயந்தரம் தான் வேலை ஆரம்பிக்கும், முடிகிறதுக்கு விடிய காலில் ஆகிடும். பேசிக்காக இந்த யூஎஸ்ல உள்ள கம்பெனிஸ்லாம் அங்கே உள்ள ஆளுங்களை வச்சு அவங்க வேலைக்கு அவங்க கம்பெனி வேலை பார்த்துக்கலாம். ஆனால் அங்கே உள்ள ஆளுங்களுக்குன்னா சம்பளம் நிறைய கொடுக்கணும், காசு நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் தான் எங்கடா இந்த ஆட்டோக்கார தம்பி, இந்த இந்தியன்ஸ் எங்கடா நம்ம வேலையை எடுத்து அவனுக்கு கொடுத்தோம்னா அவனுங்க மாடு மாதிரி வேலை செய்வானுங்க, கொஞ்சோண்டு காசு தூக்கி போட்டா போதும். அந்த மாதிரி முடிவு பண்ணிட்டு நிறைய கம்பெனிஸ் இந்தியாவில் திறந்து வச்சிருக்காங்க. ஸோ கம்பெனி இருக்கிறது, வேலை வாய்ப்பு வர்றது, பணம், அதெல்லாம் ஓகே, நல்ல விஷயம் தான். ஆனா அவங்க நாட்டில் விடியும் போது நம்ம நாட்டில் இருட்டா இருக்கு, அந்த டைம்ல ஒர்க் பண்ண சொல்றது தான் தப்பான விஷயம். நீங்களே பார்த்துக்கோங்க, எந்த ஒரு ஃபேமஸ் ஆட்ட ஃபிட்னஸ் ஆளோ இல்லை ஒரு டாக்டர்ஸோ இல்லை ஆக்டர்ஸ், இவங்க எல்லாருமே நைட்டு சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அது நல்லது இல்லை. அப்படியே சாப்பிட்டாலும் தூங்குறதுக்கு 3-4 மணி நேரம் முன்னாடியே சாப்பிட்டுட்டு தான் தூங்குவோம், அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த நைட் ஷிஃப்ட் போறவங்க நைட்டு வேலை பார்க்கறதுனால நைட்டு 12 மணி 1 மணிக்கு தான் சாப்பிட்றாங்க. அதுலேயும் எவன் ஹெல்த் எப்படி போனாலும் பரவாயில்ல, நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சில பேர் இந்த அன்டைம் பிரியாணி, அந்த மாதிரி அன்டைம்ல கிடைக்கக்கூடிய சாப்பாடு, அன்டைம்ல சுட சுட சாப்பாடு, ஏன் எதுக்கு? நானும் நைட் ஷிஃப்ட் வேலை பார்த்துருக்கேன். அந்த கல்ச்சர் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ இவனுங்கெல்லாம் இந்த காசை நம்ம கண் முன்னாடி வச்சுட்டு அதை வச்சு நம்மளும் வேலை வாங்குவானுங்க. ஸோ இன்னைக்கு எங்கே இருக்கிறனால நைட் ஷிஃப்ட் பார்த்து அந்த நிறைய காசு சம்பாதிச்சிடலாம், சேர்த்து வச்சிடலாம். ஆனால் இன்னைக்கு சம்பாதிச்ச காசை விட டபுள் மடங்கு ஒரு நாள் வயசானதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு பில்லாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ யோசிச்சுக்கோங்க.